வெல்கம் டு சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பாருங்கள், வாழைக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி 3 போட போகிறேன். பட்டாட்டா சிப்ஸு போட போகிறேன். பட்டாட்டா சிப்ஸு போடையில் காமிக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இதை இதில் வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இதை நல்லா சுரண்டிக்குவோம். கருப்பாயிருச்சு. இந்த உள்ளையெல்லாம் நல்லா இருக்கு வருது. காய் கருத்து போச்சு. இது இருக்கட்டும். இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கிடுவோம். கடலை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கடலை மாவு கொடுப்போங்க. பூண்டு மட்டும் போட்டுக்கிடுவோம். ருசிக்கேற்ற உப்பு, டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வருமோ அது பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி, காரத்துக்கு தக்கன. பெருங்காயம், பெருங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லது. நல்லா கட்டி இல்லாமல் பிணைஞ்சிக்கோங்க. கடலை மாவு கட்டி விடுவோம். சீரகம், சின்ன சீரகம். சைடு என்ன காயுது, வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை விட ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும், தண்ணியாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். இதே தான். இது வரும்போது இப்படி சர்றன்னு விடுதணும். இல்லை எல்லாம் நல்ல வெள்ளையாத்தான் இருக்கும். போட்டுக்கிடுவோம். போட்டு இந்த இதில் கலர் பொடி எதுவுமே சேர்க்கல.
விசில் வந்திருக்கு. இன்னும் நம்ம சுட்டுட்டு காமிக்கலாம். நல்லா கமக்கன்னு மணக்குது, நல்லா மணக்குது. நம்ம காயம், பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டுப்போம், எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது, பஜ்ஜி டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக்கு பெல் பட்டன் ஒத்த மறந்துடாதீங்க. இன்னும் கேட்குறோம். இந்த ரெசிபியுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கத்திரிக்காய் பஜ்ஜி நல்லா இளங்காயாக இருக்குங்க. கத்திரிக்காய் இப்படி பொடிசாக வெட்டிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே வெட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கருப்பாயிரும்னு சொல்லி போடுறேன். இந்த இதுக்குள்ள இப்படி முக்கி இப்படி கத்திரிக்காயை வாழைக்காய் மாதிரியும் போடலாம், ரவுண்டாகவும் போடலாம். ஆனால் வாழைக்காய் பஜ்ஜியை விட இது கொஞ்சம் வேகணும், என்ன கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி வேகணும். அதை மாத்திரம் கொஞ்சம் வேக விடுங்க. இதை இப்படி ரவுண்டாக வெட்டிக்கலாம். இதை இப்படி போட்டுருங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்கும். நம்ம இஷ்டம்தாங்க, ஆனால் பக்குவமும் ருசியும் டேஸ்ட் வரணும், அவ்வளோதான். அது இருந்துச்சுன்னா நம்ம டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை கொஞ்சம் இருந்ததை பொடிசாக வெட்டியிருக்கேன். அதை என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போ ரவுண்டாக வெட்டினோம்ல, அதையும் எடுத்தாச்சு. போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இதே பொருளில் எத்தனை திங்ஸ் வேணாலும், எத்தனை டிசைன் வேணாலும் பண்ணலாம், எத்தனை விதமாகும். பாருங்க, இன்னைக்கே அங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வாழைக்காய் நினச்சிடாதீங்க, கத்திரிக்காய் பஜ்ஜி. இந்த பாருங்க, ரவுண்டாகவும் போட்டிருக்கோம், இந்த ரவுண்டாக எடுத்தும் போட்டிருக்கேன், நீளமாகவும் போட்டிருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வச்சு இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இது கத்திரிக்காங்க, வாழைக்காய் நினச்சிடாதீங்க. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு பாருங்க, சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தா. நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தொட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காயில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம். ஒரே ஒரு இது உங்களுக்கு காமிக்கணும். பொடிசு பொடிசாக கத்திரிக்காய் இருந்துச்சு பாருங்க, அதை ஏன் வேஸ்ட் ஆக்கணும்னு சொல்லி அதை ஒரு வெங்காய பஜ்ஜி மாதிரி வச்சு, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வெங்காய போண்டா பண்ணியிருக்கோம். இது கத்திரிக்காய் போண்டா சட்னி வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பருப்பும் கத்திரிக்காய் போண்டா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி.